ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப நாளாக தள்ளி போட்டிருந்த ஒரு விஷயத்த வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிட்டேங்க. அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். பார்த்தோன்னையுமே பயந்துடாதீங்க. சாணம் தாங்க. அதுவும் இல்லாமல் இந்த மழை பெஞ்சதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வாசலெல்லாம் கூட்டுற வேலையே இல்லைங்க. கோலமெல்லாம் போடுறதே இல்லை. உள்ளுக்குள்ளே பச்சரிசி மாவு, வெளியில் கோலப்பொடி வச்சு தாங்க கோலமெல்லாம் போட்டு விடுவேன். அதையெல்லாம் மறந்தாச்சு. இன்றைக்கி கொட்டிடலாம், சாயந்தரமாக கொட்டிடலாம் அப்படின்னு தள்ளி போட்டுட்டு பார்த்திங்கன்னா செய்யவே இல்லைங்க. அப்படி ஒரு அது பார்க்கும்போதெல்லாம் நம்ம தீபம் ஏற்றுறோம். எங்கள் வீட்டுக்காரர் கூட சொல்லிகிட்டே இருந்தார், தீபமெல்லாம் ஏற்றுற ஒரு வாசலை கொட்டுறியா அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. நானும் செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னால் செய்யவே முடியலைங்க. வீட்டு வேலையே செய்யறதுக்கு நேரம் சரியாக இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வாய்ஸ் எல்லாம் கூட ஒரு மாதிரி இருக்கும். நேற்று பார்த்திங்கன்னா குளிர்காய்ச்சல் வந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. அதனால் காலையில் எழுந்திரிச்சு வெற்றிலை தீபமெல்லாம் போடுவோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமாக தான் இருந்தது. இன்றைக்கி 3 மணிலேருந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5:30 மணி அப்படிங்கும்போது தாங்க எழுந்திரிச்சு வர முடிஞ்சுது. சரி, எழுந்திரிச்சோன்னையும் பிரம்ம முகூர்த்த ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரும்போது எப்படியும் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண முடியாது. அதனால் இன்றைக்கி வெற்றிலை தீபமாவது வெற்றிகரமாக போடலாம் அப்படின்ட்டு தாங்க. சாணம் கொஞ்சம் இருந்தது, சரி அதையெல்லாம் போட்டு விட்டுடலாம் அப்படின்னு தாங்க கூட்டிகிட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள், இந்த மலைக்கு நல்லா இந்த சந்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா புல்லெல்லாம் நல்லாவே முளைச்சிருச்சு. சரி, இன்றைக்கி இதை சாணியை கரைச்செல்லாம் தொளிச்சு விட்டுடலாம், அதுக்கப்புறம் வேணால் இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி இந்த வேலையை மட்டும் செஞ்சிட்ருந்தேங்க. பாருங்கள், எல்லாம் ஃபுல்லாக கூட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் தொளிச்சு விட்டுட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிலவு அப்படியே என் கூடையே இருக்கிற மாதிரி இருந்துகிட்டே தாங்க இருந்தது. அப்பப்போ அப்படியே அண்ணாந்து பார்த்துட்டு என்னோடய வேலைகளை செஞ்சிட்ருந்தேங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியிலையும் உள்ளேயும் கோலமெல்லாம் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு தாங்க போகிறேன். பார்த்திங்கன்னா நல்லாவே விடிஞ்சிருச்சு. ஒரு 6 மணி ஆயிடுச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். வெளியிலையும் சரவணபவா கோலமெல்லாம் போட்டு விட்டுட்டு வெளியில் பார்த்திங்கன்னா கோலப்படியில் தாங்க கோலம் போட்டுக்கிறேன். உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பச்சரிசி மாவில் கோலம் போடுறது அப்படிங்கிறது எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. ஏன்னா டெய்லியுமே பச்சரிசி மாவில் கோலம் போட்ட உடனேவே குருவிகளோ அணிலோ ஏதாவது வந்து சாப்பிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா இவ்வளோ நாளாக இதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்தது. இங்கே பாருங்கள், நம்ம நைட்டு ஒரு 5:30 தொளிச்சு விட்டது இன்னுமே காயாமல் அப்படியே தாங்க இருக்குது. ஈரமாகவே தான் இருந்துச்சு. சரின்ட்டு அப்படியே கோலம் போட்டு விட்டுருக்குறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்மளோட நிலவு பார்த்திங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டே தாங்க இருந்தது. நிலவு பார்த்துட்டே தான் இன்றைக்கி நான் வந்து வேலை செஞ்சிட்ருந்தேன். எனக்கு ஒரு போஸ்டரை கொடுத்தாங்க நிலவு அப்படின்னே சொல்லலாம். நம்ம ஒரு பாட்டு கேட்டோ நம்மளுக்கு பிடிச்சவங்க கூட இருந்துட்டோ ஏதாவது ஒரு வேலை செய்யும்போது பார்த்திங்கன்னா அந்த வேலை செய்கிற ஒரு சலுப்பே தெரியாதுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா. அந்த மாதிரி இன்றைக்கி என் கூடையே நிலவு இருந்துச்சு. நிலவு பார்த்துட்டே நான் செஞ்சிட்ருந்தேன் அப்படின்னே சொல்லலாங்க. எனக்கு ஒரு கேள்வி அப்பப்போ வருங்க, இந்த ஒரு நிலவு எல்லா பக்கமும் எப்படி தெரியுது அப்படின்ட்டு. ஒரு டிவியில் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டு எடுக்கணும் அப்படின்னா இந்த நிலவை காட்டுறாங்க. இப்போ யூடியூபர்ஸும் கூட நிலவெல்லாம் காட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரே நிலவை நம்ம எத்தனை பேர் சொந்தம் கொண்டாடுறோம் பார்த்திங்களா. எவ்வளோ சொந்தம் கொண்டாடினாலும் அவங்க வந்து அவங்களோட வேலையை செஞ்சுட்டே தான் இருக்காங்க. இந்த பிரபஞ்சமும் சரி, இது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், அந்த இறைவனும் சரி. அந்த மாதிரியெல்லாம் எனக்கு அப்பப்போ யோசனை வருங்க. அதையுமே எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரிலாம் பேசுகிறது உங்களுக்கு பிடிக்குமா என்னங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவில் தாங்க கோலம் போடுறேன். சிம்பிளாக தான் போட்டுட்டேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எப்போவுமே நடுவில் தான் கோலம் போடுவேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ஓரமெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு நேராகவே போட்டுக்கலாம் அப்படின்னு தாங்க போட்டிருந்தேன் சிம்பிளாக. அங்கே நடுவில் போட்டு விட்டோம் அப்படின்னா அங்கே நடுவில் தான் இவங்க வந்து வண்டியை கொண்டாந்து நிறுத்தவும், அதுக்கப்புறம் எங்கள் மேடம் பார்த்திங்கன்னா அந்த கோலத்தில் போய் அழிக்கவும், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் சிம்பிளாக வீட்டுக்கு நேராக நடுவுலையே கோலம் போட்டு விட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் நிலைவாசலில் அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளேயும் சரவணபவா கோலமெல்லாம் போட்டு வெளியிலிருந்து தீபம்லாம் ஏற்றிக்கிறேங்க நிலைவாசல். அதுக்கப்புறம் முன்னாடி அந்த கோலத்தில் ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் சிவனுக்கும் ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நிலைவாசல்லையும் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு உள்ளுக்குள்ளே மாடம் மாதிரி அந்த ஜன்னல்லையும் 2 விளக்கு ஏற்றிடலாம் அப்படின்னு அங்கேயெல்லாம் விளக்கெல்லாம் ஏற்றிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வெற்றிலை வாங்கி வைக்கவே இல்லை. ஆனால் இந்த எண்ணம் பார்த்திங்கன்னா தோணிக்கிட்டே தான் இருந்தது. நான் போய் வாங்கிட்டு வந்துடலான்னு தான் நினச்சேங்க. சரி, இந்த டைமை மிஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் கூட வெற்றிலை வாங்கிட்டு வந்து தீபம் ஏற்றிக்கலாம் அப்படின்னு தாங்க செஞ்சிட்ருந்தேன். ஆனால் இதெல்லாம் செய்யும்போது பார்த்திங்க அப்படின்னா உன்னால் முடியுமாங்கிற மாதிரியே தாங்க எனக்கு மைண்ட் சொல்லிகிட்டு இருந்தது. ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இவ்வளோ நாளாக இந்த மாதிரி
உடம்பு சரியில்லாமல் போகவே இல்லை. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நான் செய்யும்போது உடம்பு சரியில்லாமையெல்லாம் போயிருக்குது. பேசக்கூட முடியாத அளவுக்கு கூட அந்தளவுக்கு தொண்டையெல்லாம் கூட மாறி இருந்ததுங்க. அதே மாதிரியே இப்போ ஆயிரும் போல் இருக்குது. ஏன்னா அந்த 3 மணிக்கு எந்திரிச்சு நான் ரொட்டீன் வேலையாக செய்யும்போதெல்லாம் எனக்கு எந்த ஒரு சளி பிடிக்கிறது அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லைங்க. இப்போ பனியும் பெய்யறதுனாலையே என்னமோ தெரியல. இப்போ பார்த்திங்கன்னா நான் வெற்றிலையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேங்க. சரி பொட்டெல்லாம் வச்சு விட்டுட்டு தீபம் ஏற்றிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தாங்க செஞ்சிட்ருந்தேன். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ மறுபடியும் பழைய மாதிரியே அந்த லேட்டாக எந்திரிக்க பார்த்திங்க அப்படின்னா அந்த உடம்பும் அப்படியே மாறிட்டு வருது அப்படின்னு தாங்க சொல்ல முடியும். அந்த நேரத்துக்கு நம்ம எந்திரிச்சு குளிச்சுட்டு நம்மளோட வேலைகளை செய்யும்போது கண்டிப்பாக எந்தவித ஒரு சளி பிடிக்கிறதோ அதெல்லாம் எதுவுமே தொந்தரவு பண்ணலை. ஆரம்பத்தில் கொஞ்சம் பழகருக்கு அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவ்வளோ நாளாக சளியே பிடிக்கலைங்க. பழகி இருந்தது. இப்போ மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து அப்படிங்கிற மாதிரி அந்த 3 மணிக்கு எப்போ எந்திரிக்கிறேனோ அப்போ தாங்க எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, முதல் இருந்த ஒரு உற்சாகம் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிரம்ம முகூர்த்த பூஜையுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே இப்போல்லாம் லேட் ஆகிட்டே வந்துட்டுருக்குது. அதனால் டெய்லியுமே இன்றைக்குமே 3 மணி 3:30லேருந்து ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா மேடம் நான் எந்திரிச்சு வந்தேன். 3:30லேருந்து ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா 4:30 மணிக்கு எந்திரிச்சேன். எந்திரிச்சோனையும் கூடவே எந்திரிச்சிட்டாங்க. மறுபடியும் தூங்க வச்சுட்டு மறுபடியும் ஒரு 5 மணிங்கும்போது வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா மறுபடியும் எந்திரிச்சிட்டாங்க. இப்படியே தூங்க வச்சு பார்த்திங்கன்னா மணி 5:30 ஆயிடுச்சு. இது எப்போவுமே சொல்கிறது தான், உங்களுக்கு போர் அடித்தாலும் அடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தாங்க இன்றைக்கி போயிட்டுருந்தது. எனக்கு மனசுக்குள்ளே பார்த்திங்கன்னா செஞ்சிருவோமா முடியுமா அப்படிங்கிற மாதிரியே இருந்தது. ஏன்னா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு உடம்பு சரியில்லாத மாதிரியும் இருந்தது. சரி இருந்தாலும் இதை விட்டுட்டு இந்த வேலைகளையெல்லாம் டெய்லியும் செஞ்சுட்டு இருந்துட்டு பார்த்திங்கன்னா விட்டோம் அப்படின்னா விடுறதுக்கே மனசு வரல. ஏன்னா இது ஒரு கொஞ்ச நேரமாக இருந்தாலும் அந்த தீபம் ஏற்றி வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஒரு மன நிறைவும் சரி, ஒரு மன அமைதியும் சரி, வேறு எதுலேயுமே இது வரைக்கும் எனக்கு கிடைச்சதில்லைங்க. அதனால் அதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தினமே இந்த வேலையை நான் செஞ்சிட்டே இருக்கிறேங்க. லைஃப் லாங்காக இதை செஞ்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசையுமே. டெய்லியுமே பிரபஞ்சத்துக்கிட்டேயும் இதைவே தான் நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு எப்போவுமே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், இன்றைக்கி சரி வேலுக்கு அபிஷேகம் பண்ணிடலாம் அப்படின்னு பால் அபிஷேகம், அதுக்கப்புறம் மஞ்சள், அதுக்கப்புறம் தண்ணீரால் தாங்க இன்றைக்கி 3 அபிஷேகமாக செஞ்சிடலாம் அப்படின்னு தாங்க செஞ்சிட்ருந்தேன். எனக்கு கொஞ்ச நாளாகவே பார்த்தீங்க அப்படின்னா நாம் இப்படி இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முருகரோட படத்தையும் சரி, அந்த சின்ன முருகர் சின்ன வேலையான்னு எங்கள் பாப்பா இந்த முருகரை பார்த்து பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாருங்க. அந்த மாதிரி அந்த சின்ன முருகரை பார்க்கும்போதெல்லாம் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியே இருக்குங்க. நான் இருக்கும்போது எதுக்கு கவலைப்படுறேன் அப்படின்னு அந்த சிவனோட முகத்தை, அந்த ஈசா மையத்தில் இருக்கிற அந்த சிவன் முகம் தானே வரைஞ்சிருக்கிறேன். அவரை பார்க்கும்போதுமே எனக்கு நான் இருக்கும்போது எதுக்கு கவலைப்படுறேங்கிற மாதிரி சொல்கிற மாதிரியே இருக்குங்க. உண்மையிலேயே இந்த வழிபாடுகள் எல்லாமே டெய்லியுமே நம்ம செஞ்சுட்டு வரும்போது உண்மையிலேயுமே நமக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறத நம்மளால் உணரவும் முடியும், நம்ம கூட இருக்கிறத உணர முடியும். நிறைய பதிவுகளில் சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் உண்மையிலேயே எனக்கு நடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா தாங்க எனக்கு இந்த உண்மை புரியுது. இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலுமே நான் சொல்கிறது உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படிங்கிறது தெரியல. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் யாராக இருந்தாலுமே இந்த பூஜைகளை டெய்லியுமே பிரம்ம முகூர்த்த பூஜையோ இல்லை அந்த நேரத்தில் எழுந்திரிச்சு உங்களுக்கு பிடிச்ச கடவுளையோ யாரையாவது வழிபட்டு பாருங்கள். இல்லைன்னா அந்த நேரத்தில் எழுந்திரிச்சு ஒரு சின்ன விளக்கேற்றி வச்சுட்டு உங்களோட வேண்டுதல்களை எல்லாம் சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் உங்கள் கூடயே இருக்குது. உங்களுக்கு யாருமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் கூட, மனிதர்கள் எல்லாம் கைவிட்டாலும் கூட, எப்போவுமே நான் சொல்கிறது தான், இந்த பிரபஞ்சமும் அந்த கடவுளும் நமக்குள்ளேயே இருக்கிறாங்க, நம்ம கூடயே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு உண்மை உங்களுக்கு புரியுங்க. எனக்கே இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிட்டு வருது. அதாவது நம்ம எப்படி சொல்கிறது, இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு தான் நாம் செஞ்சிட்ருக்குறோம். இந்த மாதிரியெல்லாம் செய்யணும்னு ஒரு ஆசையில் ஒரு பூஜைகளும் சரி, ஒரு மந்திரங்களும் சரி, இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு ஆசையில் நம்ம செய்கிறோம். அவங்க மேலே இருக்கிற ஒரு பற்று, ஒரு அன்பு, கடவுள் மேலே இருக்கிற ஒரு அன்பு, அந்த மாதிரி சொல்லலாம். ஆனால் அதையும் தாண்டி அந்த குரல் நம்மக்கிட்ட சொல்கிற மாதிரி கேட்குறது அப்படிங்கிறதெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்லைங்க. நாம் சும்மா இந்த மாதிரி இங்கே பாருங்கள், நான் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சிட்ருக்கும்போது என் பையன் என்னையுமே ஒத்து பார்த்துட்டு இருந்தான். அதனால தான் அவனை நான் பார்க்குறேன், என்ன நான் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தாங்க.
அதை தாங்க சொல்ல வர்றேன். எதையுமே நம்ம எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் சரி, எதையுமே நம்ம நம்பிக்கையோடு செய்யும்போது கண்டிப்பாக நம்ம கூட கடவுளும் இருக்கிறாங்க, நமக்குன்னு இந்த பிரபஞ்சமும் இருக்குது அப்படிங்கிற உண்மை நம்மளுக்கு புரியுங்க. பாருங்கள், இது வீடியோ எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் எடுத்த வீடியோஸ் தான் இது. இப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி போன வாரம் டிஃப்ரெண்ட்டாக புடலங்காய் கூட்டுக்கு பதிலாக புடலங்காய் சாம்பார் வச்சு செஞ்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த சின்ன பருப்பு போட்டு, அதே தாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் பறித்த இந்த வாழைத்தண்டு நிறையா இருந்தது. சரி, அது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொடுக்க முடியாதவங்களுக்கு இந்த மாதிரி பொரியலாகவே கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு தாங்க போட்டு வச்சுட்டு இருந்தேன். எல்லாத்துக்கும் கொடுத்து ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாத்திரமெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு என்னோடய வேலைகளை எல்லாம் முடிச்சாச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுடைய அன்புள்ள தோழி புஷ்பா.